உளுந்தடிச்சு ஓடி போய் வேலை செஞ்சுருக்கேன். அதில் கொஞ்சம் பேருக்கு மன வருத்தம் வந்திருக்கு. அதில் பாக்யராஜ் சாருடைய அவர் எனக்கு அன்றைக்கி நைட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு. ரொம்ப ஹார்ஷாக. எவ்வளோ ஹார்ஷானா, நீ என்னமோ அவரைய பெற்று பாக்யராஜை நீ பெற்ற மாதிரி, நீ வளர்த்த மாதிரி, நீயே கொண்டு போய் உள்ளே வச்சு புதைச்சிட்டு வந்துட்ட மாதிரி, எல்லாமே நீ தான் பண்ணணும்னு பண்ணுற, எங்களெல்லாம் கொஞ்சம் கூட நீ அனுசரித்து போக மாட்டேங்கிற. அனுசரிக்கணும் முதல்ல தெரியுமா மனுஷனை? அதனால தான் உன் பொண்டாட்டி பிள்ளைலாம் அவங்க கூட இல்லாமல் இருக்கு. நீயும் கூடி சீக்கிரம் செத்துருவே, ஆனால் உனக்கு கூட்டம் வராது அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. இதை எப்படி ஒரு மனுஷனால தாங்கிக்க முடியும்? Book your next holiday at Grand Royal Tours. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அவர் இறந்துட்டாரு, எல்லாம் வாஸ்தவம். இப்போ வீட்டுக்கு கொண்டு வரணும்னா வீட்டோட நிலைமை என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய ஹால் வந்து வீட்டில் இருக்குது, 3வது மாடியில் இருக்குது. கீழே வந்து ஒரு கார் எல்லாம் ஒதுக்கிட்டு அந்த கார் ஷெட்டில் தான் கொண்டு வந்து அங்கே வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இதை நான் எப்படி பிரிக்கிறது, சரி பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு கொண்டு வந்து 3/4 மணி நேரம் ஆச்சு. நான் டைரக்டர் ஃபேஸை பார்க்கல. பாதிச்சுட்டு 3/4 மணி நேரம் ஆச்சு. நான் ஃபேஸை பார்க்காம தடுமாறிட்டு இருக்கேன். என்னை பார்த்தேன்னா என்ன ஆவேன்ட்டு. என் பொண்ணுக்கு அது தெரிஞ்சு போய் அதில் நல்லதும் கெட்டதுமா நிறைய விஷயங்கள் நடந்தது. அதில் ரொம்ப மனசை பாதிக்கிற ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது. என்ன சொல்கிறது, மூர்க்கத்தனமாக தான் சில விஷயத்த செய்யணும். ஒரு விஷயம் நடக்கணும், ப்ராப்பராக நடக்கணும்னா அது கூட்டமாக இல்லை தெரிஞ்சவங்களா எல்லாம் பார்க்கக்கூடாது. இது ஒன்றும் விருந்துக்கு நம்ம கூப்பிடல, வாங்க வந்து பார்த்துட்டு போங்கன்னு. ஒரு நேரம் வந்து நாங்கள் 2 பேரும் பிரியணுன்ற ஒரு விஷயம் வந்தது. நம்ம எழுதுனா அவரும் எழுதுவாரு. ஆமாமாங்க, அது வந்து கொஞ்சம் ராஜா சார்ட்ட ஏற்பட்ட ஒரு மனஸ்தாபத்தினால பாரதி ராஜாட்ட இருந்து ஒரு பாக்யராஜ் வந்த மாதிரி பாக்யராஜ்ட்ட வந்து ஒரு பார்த்திபன் வர போறான் அப்படின்னு எழுதி காமிக்கிறாரு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். மோஸ்ட் ஃபேவரட் அசிஸ்டன்ட் நீங்கன்னு சொல்லலாமா? ஆமாங்க, அதுதான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அதெல்லாம் கேள்வியே கேட்டாலும் உங்களுக்கும் இருக்கு. பாக்யராஜ் சார் பீக்குன்னு அது எப்படி தமிழ்நாடு எப்படி பார்த்துச்சு? வள்ளுவர் கோட்டத்தோட ஜங்ஷன் கிட்ட இருந்து கியூ நிற்கும் அவருடைய பிறந்த நாளைக்கு. ஒரு திருப்பதி கியூ மாதிரி ஒரு பெரிய கியூ அப்படி போய் பெண்டாகி திரும்பி மறுபடியும் வரும். அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் வீடே ரணகலப்படுது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். எனக்கு வந்து இதில் உடன்பாடே கிடையாது. பூர்ணிமா மேடம் நேற்று போய் அங்கே தான் உட்காந்துருந்தேன். பூர்ணிமா மேடம் சொன்னாங்க, அவன் வந்து டைரெக்டாகவும் திங்க் பண்ணுவான், கொஞ்சம் குறுக்கு வழியிலையும் திங்க் பண்ணுவான். அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவனை கேட்டு செய்யுங்க. பாரதி ராஜாவுக்கு ஒரு நினைவஞ்சலி செய்யணும் அப்படின்னு பேசும்போது இன்னோவேட்டிவாக பண்ணுவான் அப்படின்னு சொன்னவருக்கு இப்போ நம்ம நினைவாஞ்சலி பண்ண வேண்டிய ஒரு, எங்கே போனாலும் திரும்பி வரேன், அசிங்கப்படுறேன், அவமானப்படுறேன், கேவலப்படுறேன். ரொம்ப 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 அப்படியே பக்கத்தில் வந்து மடியில் உட்காந்தாச்சு. அப்படியே ரொம்ப அப்படியே ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமேல கூட அவரை நினைக்காத ஒரு நாள் இருக்காது, அவரை பற்றி பேசாத ஒரு நாள் இருக்காது. சார் எனக்கு ஒரு டவுட்டு, நான் அவர்கிட்ட ஒரு வாட்டி சும்மா இன்ட்ராக்ட் பண்ணும்போது கேட்டேன், எப்படி இவ்வளோ க்ரியேட்டிவாக இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக டிக்கோட ஓப்பனிங் சீக்வன்ஸ் யாரோ தாய்ப்பால் கொடுத்துட்டு இருப்பாங்க, அதை நம்ம ஆண்டவர் போய் ஃபோட்டோ எடுப்பார், அப்படி தான் படமே ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த பொம்பளை துரத்த வரும். ஹி ஹேட் ஹிஸ் வே ஆஃப் ப்ரெசென்டிங் திங்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ் ஆர் சோஷியல் கமெண்ட்ரி ஆன் கம்மிங் ஆஃப் ஏஜ், பொலிட்டிக்கல் சட்டையர், லவ், மெயின் ஸ்ட்ரீம் எல்லாமே. அவர்கிட்ட கேட்டபோது இல்லைங்க, எங்கள் அம்மா வயசில் இருக்கிற நிறைய பொண்ணுங்களோட நான் கொஞ்சம் பழகுவேன், இந்த தனி தொட்டிக்கெலாம் போனீங்கன்னா அவங்க அவ்வளோ பேசுவாங்க. அவங்க he says he has taken content from women of his mother's age. பெண்களோட அவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ண தான் என்னோட படங்களுக்கான நான் ஸ்க்ரீன் பிளே மெட்டீரியல்லாம் அவ்வளோ உதாரணங்கள் எடுத்திருக்கேன். வேர் டு யூ திங்க் he acquired all of his knowledge and why is he one of the greatest screenwriters? அது எப்படி ஒரு தெரிஞ்சோ தெரியாமலே அவருக்கு ஒரு விஷயம், இதுதான் ஃபார்மேட்னு ஒன்று இருக்குல்ல, இப்படி தான் இந்த சீன் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு பிடித்தம் இல்லாமல் இருந்திருக்கு. இதுதான் நம்ம 100 படத்தில் பார்த்துட்டோமே. நான் வந்து மேடைக்கு போனால் கூட அதே தான். நான் மேடைக்கு போனால் கூட எல்லாரும் இப்படி தான் பேசுவாங்க, நான் இப்படி பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பேன். இதோட ஆரம்பமும் அங்கேருந்து தான். ஆனால் நான் சொன்னேன் இல்லை, சந்தோஷ நேரங்கள்னு ஒரு படத்தோட கதையை சொல்லி தான் நான் அவர்கிட்ட போய் சேர்ந்தேன். நான் போய் சேர்ந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, என்னை ஷேப்பப் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், சந்தோஷ நேரங்கள் டைமில் நான் என்ன சீன் யோசிக்கிறேனோ அந்த சீனெல்லாம் ப்ரில்லியண்ட்டான சீன் யோசிப்பேன். அப்போ நான் அவர்கிட்ட போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, பிரமாதமான சீனை கூட இது குப்பை சீனை தூக்கி போட்டு மறுபடியும் யோசிக்கிறாரு அவர். அப்போ நம்மளும் அப்படி தான் யோசிக்கணும்னுக்கான ஒரு விஷயம் வந்தது. அந்த மாதிரி இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அவரோட ஒட்டி பயணப்பட்டு, இதுக்கப்புறம் நான் அவரை விட்டு வெளியில் போய் இதே சந்தோஷத்தில் இருப்பேனான்றதே எனக்கு சொல்ல முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நேரம் வந்து நாங்கள் 2 பேரும் பிரியணுன்ற ஒரு விஷயம் வந்தது. அவருடைய சொந்த படத்தை தாவணிக்கலம் முடிஞ்ச உடனே டைரக்ட் பண்ணுறியானாரு. நான் மாட்டேன்னு சொன்னேன். சின்ன வீடு முடிஞ்ச உடனே மறுபடியும் கேட்டார். இந்த ஆக்கிரி ரசம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த படத்தோட ப்ரொடியூசர் பூர்ணச்சந்திராவை என்னை கவனிச்சிட்டே இருக்கார். அதாவது நான் ஒர்க் பண்ணுற ஸ்பீடு அது இதெல்லாம் கவனிச்சிட்டே இருக்கார். அப்போது ஒரு நாளைக்கு என்னை கூப்பிட்டு, மிஸ்டர் பார்த்திபன், என் படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், அடுத்த படத்தை அப்படின்னு. நான் சொல்கிறேன், டைரக்டரை போய் கேளுங்கன்ற. எந்த அசிஸ்டன்ட் டைரக்டரும் இப்படி சொல்ல மாட்டாங்க. போய் நீங்கள் டைரக்டரை கேளுங்க. அதாவது இப்போ லவ் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னால் எங்கள் அப்பாவை போய் கேளுங்கன்னு சொல்கிற பொண்ணு மாதிரி.
அது இந்த காலத்தில் சுத்தமாக கிடையாது. அந்த காலத்தில் எந்த அசிஸ்டண்ட்டும் அப்படி கிடையாது. நான் நேராக போய் அவரை போய் கேளுங்கன்னா அப்புறம் அவர் போய் கேட்டார். கேட்டால் அவர் ஓகேன்ட்டார். ஓகேன்னா அப்புறம் அங்கே போய் உட்காந்து அங்கே ஒரு பெரிய காமெடி என்னென்னா, அவங்க எல்லாம் ரீமேக் பண்ணி அந்த தெலுங்கு படம் பண்ணி பழக்கப்படணும். டி ராமாராவ்னு ஒரு டைரக்டர். அவர் வந்து ஒயிட் ஷூ. ஈவினிங் 6:30க்கு வந்தார்னா 7 o'clock அவர் டிஸ்கஷன் முடிஞ்சிடும். அவங்க ஏற்கனவே ஏதோ பண்ண ஒரு படத்தை தான் பார்க்க போகிறாங்க. நாளைக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க. அந்த ஹீரோயினுக்கு நடுவில் பின்னாடி பாருங்கள் ஒரு காக்கா வருது பார்த்தீங்களா, காக்காவை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் அவங்க போவாங்க. நான் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுறேன் எங்கள் டைரக்டர் மாதிரி. அப்போ அவருக்கு என்ன வந்துடுச்சுன்னா, பயம் வந்துடுச்சு, இவன் சரியாக பண்ண மாட்டான் போல இருக்குன்ட்டு. மெதுவாக வண்டி அனுப்புறது நிற்கிறாங்க, சாப்பாடு அனுப்புறது லேட் பண்ணுறாங்க, இப்படிலாம் பண்ணி அப்புறம் ஒரு நாளைக்கு எங்கள் டைரக்டர் மறுபடியும் கூப்பிட்டு, நீ என்ன கதை அங்கே சொன்னேன்னா அந்த கதையை சொன்னேன். இது சூப்பராக இருக்குது, நம்மளே படம் பண்ணலாம் அப்படின்னு தான் அவர் கூப்பிட்டாரு. அப்புறம் அந்த படத்தையும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்போது அது என்ன டைட்டில்? அதான் முதல் பார்வை. அப்போ என்னாச்சுன்னா, பார்த்திபனை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதுக்கு 3 நாள் டிஸ்கஷன். இதே டீம் கலைஞானம், குகநாத் சார் எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு டிஸ்கஷன். எல்லாரும் எழுதணும் அந்த 2 வரி, எப்படி பார்த்திபனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. பாட்டு எழுதினாலும் வாலி சார் வந்து உட்காந்தா நாங்கள் எல்லாருமே பேட் எடுத்து வச்சுக்குவோம். வாலி சார் எப்படி பார்ப்பாரு, ஏன்னா இவனுக்கு எல்லாம் சேர்ந்து எழுதுவானுங்க போல அப்படிங்கிற மாதிரி. இல்லை பேமெண்ட்டே பிடிச்சி கொடுத்துருவீங்களா இல்லை எனக்கு மட்டும் தானே? அப்புறம் அவர்கிட்ட கோச்சுக்குவார். இவர் வந்து நிறைய வார்த்தை, இப்போ கூட வாலி சார் சொன்னார், வைரமுத்து சாரும் சொன்னார், இவர் ஒரு பல்லவியை ரெடி பண்ணி வச்சுக்குவார். அந்த பல்லவி நம்மகிட்ட வர வரைக்கும் நம்மகிட்ட வேலையை வாங்கிட்டே இருப்பாங்கன்ட்டு. நம்ம எழுதுனா அவரும் எழுதுவார். மியூசிக் கம்போஸ்லாம் அவர் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, அது வந்து கொஞ்சம் ராஜா சார்கிட்ட ஏற்பட்ட ஒரு மனஸ்தாபத்தினால அது. இப்போ வந்து 2 நாள் டிஸ்கஸ் பண்ணி 3ஆவது நாள் அவர் எழுதுறாரு. அவர் தான் எழுதுறாரு. பாரதி ராஜாட்ட இருந்து ஒரு பாக்யராஜ் வந்த மாதிரி, பாக்யராஜிட்ட இருந்து ஒரு பார்த்திபன் வரப்போகிறான் அப்படின்னு எழுதி காமிக்கிறார் எல்லாருக்கிட்டையும். எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாருக்குமே ஒரு விதமான கோபம் இருக்குது. இது வந்து அவ்வளோ டூ மச்சாக இருக்குது, சரி அந்த பையன் சாதிக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கூட ஒரு பயம் வரணும்ல அவருக்கு, அப்போ கூட ஒரு நம்பிக்கை எல்லாம் செய்வான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை ஆரம்பிக்கிறேன். மோஸ்ட் ஃபேவரட் அசிஸ்டன்ட் நீங்கன்னு சொல்லலாமா சார்? ஆமாங்க, அதுதான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அதெல்லாம் கேள்வியை கேட்டாலும் உங்களுக்கு வருது. அபிஷேக், வாட் இஸ் திஸ்? எனக்கு வந்து அவரை தவிர அந்த அர்ஜுனோட குறின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குருவி மேலே இருக்க குருவி தலை தான். அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், அது அவருக்கு எது சரியோ அதை செய்யணுங்கிற மாதிரி விஷயம். அவரோட பீக் என்ன சார்? 90s கிட்ஸ்க்கே தெரியாது சார். we've seen his films on TV. இல்லை, எனக்கு தெரிஞ்சு முந்தானே முடிச்சு தான் அவருடைய பீக். முந்தானே முடிஞ்ச உடனே தான் நான் போய் சேர்றேன் அவர்கிட்ட. அந்த பீக் வந்து எப்படி, இந்த பப்ளிக் ஃபேன்ஃபேர் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு விருதுகள்லாம் நிறைய கொடுத்துட்டே இருந்திருக்காங்க அவ்வப்போது. பாக்யராஜ் சார் பீக்குன்னு அது எப்படி தமிழ்நாடு எப்படி பார்த்துச்சு? அது வள்ளுவர் கோட்டத்தோட ஜங்ஷன் கிட்ட இருந்து கியூ நிற்கும் அவருடைய பிறந்த நாளைக்கு. ஒரு திருப்பதி கியூ மாதிரி ஒரு பெரிய கியூ, அப்படி போய் பெண்டாகி திரும்பி மறுபடியும் வரும், அப்படி வரைக்கும் வரும். அதான் சொல்கிறேன், இதை நெறிப்படுத்துதல், முறைப்படுத்துதல் எல்லாமே நான் செய்வேன். அப்போ தான் வந்து மாலை வந்து குவியும். அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் வீடே ரணகலப்படுது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். இந்த ஆக்கிரி ரசா பண்ணும்போது அமிதாபுக்கு வந்து அவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லை பாக்யராஜ் சாரோடைய பேச்சில். இப்போ நான் கூட அமிதாப் பச்சன், ஒரு அபிஷேக் பச்சனை வச்சு ஹிந்தி படம் பண்ணேன். அமிதாப் தான் ப்ரொடியூசர். அப்போ ஃபோனில் அவர் என்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், எங்கள் டைரக்டர் உங்களை வச்சு படம் பண்ணார், நான் உங்கள் பையனை வச்சு டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். நானும் வந்து கொஞ்சம் பாரதிராஜா மாதிரி செட்டுக்கு போயிட்டா இதுதான் ஃப்ரேமு, இதுதான் ஆக்டிங், இப்படி தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டோன் இருக்குல்ல. பாக்யராஜ் சாருக்கு அது இருக்காது. அதனால் அமிதாபுக்கு பயங்கர டவுட்டு பாக்யராஜ் சார் மேலே. ஒரு வாரம் ஷூட்டிங் நடக்கிறதுக்குள்ளே டைரக்டர் போய் கூட்டுவாயா அப்படின்வார் அமிதாபை. நான் போய் சார் ஷார்ட் ரெடி, வாட் ஷார்ட் கேட்குறாரு சார் அவரு. அது என்ன, அவருக்கு என்ன அதெல்லாம் பிரச்சனை, க்ளோஸ்அப்னு சொல்லியா சார்? க்ளோஸ்அப், வாட் க்ளோஸ்அப் அப்படின்வார். இரிட்டேஷன் அவருக்கு தாடி வச்சுட்டா, தாடி ஒட்டிட்டா ரொம்ப பயங்கர இரிட்டேஷன் வரும் அப்படின்னு. அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நிறுத்திட்டார் ஷூட்டிங். அவர் நிறுத்திட்டு, நீங்கள் முதல்ல எடிட் பண்ணி காட்டுங்க, நீங்கள் எடுத்தது நல்லா இருந்தால் அப்புறம் கண்டினியூ பண்ணலான்னு போயிட்டார் ஊருக்கு. அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அப்புறம் எடிட் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் ஒரு வாரத்தை கூட பேச மாட்டார், ஷார்ட் ரெடி வருவார். அந்த மாதிரி அவர் வந்து ஜெயிக்கிறார். இதில் ஒரு கிளைமேக்ஸ் எனக்கும் டைரக்டருக்கும் எங்கே ரொம்ப டைட் க்ளோஸ்னஸ்லாம் வந்ததுன்னா, ஒரு டிசம்பர் 31 எடுத்து சாப்பிடுங்க ப்ளீஸ். ஒரு பார்வையிலே நம்ம உணர்ந்தணும். நீங்கள் திரும்பி அந்த காஃபியை பார்க்குறதுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். தான் கியூ ஆறுதேடா பார்த்திபன் சார் ஏதாவது சொல்லுங்கள். டைரக்டர் வந்து ஒரு 8 மணி 9 மணிக்கு மேலே அந்த டிசம்பர் 31ங்கிற ஒரு ஃபீல் ஆரம்பிக்குது அங்கே. எனக்கு வந்து இதில் உடன்பாடே கிடையாது. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றத கண்டாலே எனக்கு பிடிக்காது. அந்த கோவமே வரும் எனக்கு. என்ன ரைட்டராக இருந்தால் ட்ரிங்க்ஸ் சாப்பிடணுமா அப்படி மாதிரி எனக்கு கோவம் வரும். அப்போ டைரக்டரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பாக்யராஜன் பாபுஜின்னு ஒருத்தர், அவர் ஒரு ப்ரொடியூசர், அவர் வீட்டுக்கு கூப்பிட்றாரு.
அவர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டார், அந்த மாதிரி அது ஒரு வெஜிடேரியன் இது அது. அதனால் நான் அங்கே போய் கேக் கட் பண்ணிட்டு வரேன். வந்து வீட்டுக்கு இங்கே மறுபடியும் நுழைஞ்சு பார்த்தா இந்த ஃபுல் டீம் அப்படியே உட்காந்துருக்காங்க. நான் நினச்சேன் 8 மணி 9 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 12 மணிக்கு கிளம்பியிருப்பாங்க எல்லாரும். எம்டியாக இருக்க போல இருக்குன்னு டோரை திறந்தா ஃபுல் கூட்டம் அங்கே உட்காந்துருக்காங்க. டைரக்டருக்கும் பாப்ஜிக்கும் ஏதோ சண்டேனும் எனக்கு தெரியாது, பிரச்சனைனும் எனக்கு தெரியாது. யாரோ சொல்லிட்டாங்க பாப்ஜி வீட்டுக்கு போயிருக்கான் சொல்லிட்டு. அப்போல்லாம் நமக்கு மொபைல்லாம் கிடையாது கூப்பிட்றதுக்கு. நான் வந்த உடனே பார்த்தா எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. வா வந்து உட்கார், என்ன டிசம்பர் 31 கேக் கட் பண்ணணுமா, ஆச்சா பூச்சான்னு சத்தம் போடுறாரு. இப்போ நாங்கள் வந்து கிளைமேக்ஸை பற்றி பேசி முடிவு எடுத்திருக்கோம். அதாவது கைதியின் டைரியிலேருந்து ஆக்ரி ரஸ்தாவாக மாறும்போது எல்லாரும் சொல்கிறது என்னென்னா அந்த தமிழ் கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு, ஹிந்தி கிளைமேக்ஸ் நமக்கு தெரியாது, இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது, பெரிய செலவு வேறு. அதனால் நான் சொல்கிறது வந்து எல்லோரும் நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா இந்த தமிழ் கிளைமேக்ஸ் தான் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நான் சொல்கிறேன், இல்லை சார் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்ன உடன்பாடு இல்லை? நீ வரவே இல்லை, என்ன பேசணும்னு உனக்கு தெரியாது, அப்புறம் உடன்பாடு இல்லை சார். தமிழ் கிளைமேக்ஸ் நமக்கு தெரியும், நம்ம படமாக பார்த்துட்டோம், நம்ம பண்ண கிளைமேக்ஸ் தான் சார் சரியான கிளைமேக்ஸு. எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம அதை பண்ணிவிட்டு இது ஆஃப் டே தான், குதிரையில் உட்கார வச்சு கழுத்தை விட்டுறது அரை நாள் வேலை சார். அதனால் நம்ம இதை செட்டு வேறு போட்டு கொடுத்துட்டாங்க, நம்ம இதை பண்ணிவிட்டு அதை பண்ணால் தான் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. இவ்வளோ நேரம் பேசுனாங்க தெரியுங்களா, அவங்களுக்குலாம் அதில் ஒரு சின்ன ஈகோ. அவர் என்னமோ இவர் வந்தவொடனே இவர் தான் பெரிய டிசைடிங் அத்தாரிட்டி மாதிரி இவரை கேட்குறாரு. இவர் வந்து இல்லைங்க அதுதான் பெட்டர்ன்றாரு. இப்போ அவர் கொஞ்சம் சாயிறாரு. ரீசன் சொல்கிறேன் நான், செட்டு போட்டாங்க, ஷூட் பண்ணிவிடுவோம், பார்ப்போம், சரியில்லைன்னா அரை நாள் போட்டு அதை எடுக்க வேண்டியதான சார், இது எதுக்கு இப்போவே மனசு மாறணும் நம்ம அப்படின்ற. டைரக்டருக்கு என்ன தெரியுதுன்னா நான் சொல்கிறது சரின்னு தெரியுது, அதனால் மெதுவாக அவர் என் பக்கம் சாயிறது இவங்களுக்குலாம் பிடிக்கல. அப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் வந்து என்ன ஒரு 50 நாள் ஓடாத அந்த படம்? இல்லை சார் 50 நாள் தான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சார், நான் நினைக்கிறேன் சில்வர் ஜூப்ளியாக இருக்கணும் அந்த படம்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு நான் பேசுகிறேன் ரொம்ப ஹம்பிளாக. ஓப்பன் பண்ணாலே 6 தான், டொக்குலாம் கிடையாது. ஸோ அப்படின்னு பேசுகிறேன். அப்புறம் டைரக்டர் அப்படியே ஆஃப் பண்ணிடுறாரு. டிசிஷன் பெண்டிங் அப்படியே வருவாங்களே ரொம்ப நேரம் அப்படி போய் அவுட் அவங்கெல்லாம், நான் இல்லை. அதுக்கப்புறம் எஸ் புதுசாக பண்ணுற கிளைமேக்ஸ் அப்படின்னு அங்கே செட்டுக்கு போனால் அமிதாப் வந்து தமிழ் கிளைமேக்ஸ் தான் பெட்டர்ன்றார். அங்கேருந்து ஆரம்பிக்குது மறுபடியும் எல்லாம் பண்ணி படம் வந்து அந்த ஹிந்தி கிளைமேக்ஸ் என்னவோ நாங்கள் அதை தான் ஷூட் பண்ணோம். படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அது காரணமாக இருக்குது. அப்போவே ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, இந்த கிளைமேக்ஸ் வேணுமா வேணாமான்னு யோசித்தப்போ என்னுடைய உதவியாளர் பார்த்திபன் தான் வந்து இதை வச்சுக்கலான்னு சொன்னார். அங்கேயே சொல்கிறார் இங்கிலீஷில் ஹிந்தி ப்ரெஸ்ஸுக்கு. ஆமாம், அங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸுக்கு அவர் சொல்கிறார் வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு. இதுக்கு வந்து எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஸ் வேணும்னா அவருக்கு மேலே அவருக்கு அவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும், இல்லாட்டி அது செய்ய முடியாது. இப்படி நான் ரொம்ப 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 அப்படியே பக்கத்தில் வந்து மடியில் உட்காந்துச்சு அப்படியே ரொம்ப அப்படியே ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறமேல கூட அவரை நினைக்காத ஒரு நாள் இருக்காது, அவரை பற்றி பேசாத ஒரு நாள் இருக்காது. அந்த மாதிரி நான் அப்படி வந்து என்னுடைய வேலையை முதல்ல ஆரம்பிக்கும்போது இந்த கூட்டத்தை ஒதுக்கி விடுறதும் இந்த மாலை மரியாதையை எடுத்து வைக்கிறதுமா இருந்து முதல் நாளும் அகைன் மறுபடியும் அதே வேலையை செஞ்சேன். இவ்வளோ பெரிய கூட்டமும் அதை ஒரு மிலிட்ரி மாதிரி எடுத்துக்கிட்டு என் கைக்கு கிடச்ச அந்த விஷயத்த, அவர் இறந்துட்டாரு எல்லாம் வாஸ்தவம், இப்போ வீட்டுக்கு கொண்டு வரணும்னா வீட்டோட நிலைமை என்ன இருக்குன்னா அவர் பெரிய ஹால் வந்து வீட்டில் இருக்குது, 3வது மாடியில் இருக்குது, கீழே வந்து ஒரு காரெல்லாம் ஒதுக்கிட்டு அந்த கார் ஷெட்டில் தான் கொண்டு வந்து அங்கே வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இதை நான் எப்படி பிரிக்கிறது, சரி பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு கொண்டு வந்து 3/4 மணி நேரம் ஆச்சு. நான் டைரக்டர் ஃபேஸை பார்க்கல, பாடியை வச்சுட்டு 3/4 மணி நேரம் ஆச்சு. நான் ஃபேஸை பார்க்காம தடுமாறிட்டு இருக்கேன். என்னை பார்த்தேன்னா என்ன ஆகுன்ட்டு. என் பொண்ணுக்கு அது தெரிஞ்சு போய் என் பொண்ணு அங்கே வந்தாப்புல, கீர்த்தனா அங்கே வந்தாங்க. வந்தவுடனே அவங்க என்ன அப்படியே சமாதானப்படுத்துகிற மாதிரி கட்டி பிடிச்சாங்க. நான் அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி நாங்கள் 2 பேரும் தான் போய் பார்த்தோம். பார்த்துட்டு கூட கொஞ்ச நேரம் அதுக்கு மேலே எனக்கு அங்கே சஸ்டெயின் பண்ண முடியல. எனக்கு எதிர்க்க யாராவது வந்து எதாவது பேசினா நான் அழுதுருவேன்னு சொல்லிட்டு இப்படி ஓட அப்படி ஓட இப்படி ஓட எல்லாம் பண்ணி அந்த 2 நாள் ஏதோ போராட்டம். அதில் நல்லதும் கெட்டதுமா நிறைய விஷயங்கள் நடந்தது. அதில் ரொம்ப மனசை பாதிக்கிற ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு என்ன சொல்கிறது, மூர்க்கத்தனமாக தான் சில விஷயத்த செய்யணும். ஒரு விஷயம் நடக்கணும், ப்ராப்பராக நடக்கணும்னா அது கூட்டமாக இல்லை தெரிஞ்சவங்களா எல்லாம் பார்க்கக்கூடாது. இது ஒன்றும் விருந்துக்கு நம்ம கூப்பிடல, வாங்க வந்து பார்த்துட்டு போங்கன்ட்டு. அப்போ நான் உளுந்தடிச்சு ஓடி போய் வேலை செஞ்சுருக்கேன். அதில் கொஞ்சம் பேருக்கு மன வருத்தம் வந்திருக்கு. அதில் பாக்யராஜ் சாருடைய ஒரு பழைய அசிஸ்டண்ட் ஒருத்தர், அவரும் என்ன மாதிரி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒருத்தர், அவர் எனக்கு அன்றைக்கி நைட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். ரொம்ப ஹார்ஷாக, எவ்வளோ ஹார்ஷானா, நீ என்னமோ அவரையை பெற்று பாக்யராஜை நீ பெற்ற மாதிரி, நீ வளர்த்த மாதிரி, நீயே கொண்டு போய் உள்ளே வச்சு புதைச்சிட்டு வந்துட்ட மாதிரி, எல்லாமே நீ தான் பண்ணணும்னு பண்ணுற, எங்களெல்லாம் கொஞ்சம் கூட நீ அனுசரித்து போக மாட்டேங்கிற. அனுசரிக்கணும் முதல்ல தெரியுமா மனுஷனை, அதனால தான் உன் பொண்டாட்டி பிள்ளைலாம் உன் கூட இல்லாமல் இருக்குது, நீயும் கூடி சீக்கிரம் செத்துருவே, ஆனால் உனக்கு கூட்டம் வராது அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். நான் என்னை விட்டுட்டேன், நான் அவரை யோசிச்சு பார்க்குறேன், அவர் என்ன மனநிலையில் எனக்கும் தோணுது. எது வழியாக அவர் இருக்கார், அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கலாம்,
நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு அவருக்கு ஏதாவது ஒரு எண்டு வரும்போது, அப்போ நான் மாலையோட போய் நிற்பேன். எனக்கு கூட்டம் வருதா இல்லையாங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு நான் போய் மாலையோட நிற்பேன். இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கு. நம்மளை ரொம்ப நெகட்டிவாக பண்ணவங்கள கூட. ஆனால் இந்த நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப கெடுதல். ஆனால் இன்றைக்கி சொசைட்டி பூரா இந்த நெகட்டிவிட்டி இருக்குது. அதுதான் மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயமா நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கமெண்ட் இருந்தால் அதில் 7 கமெண்ட் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. மேபி நெகட்டிவாக சொல்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது அவங்க கவனிக்கப்படுறாங்கன்னு ஆகிடுதா என்னன்னு தெரியல. இதை எப்படி ஒரு மனுஷனால் தாங்கிக்க முடியும்? ஆனால் வேறு என்ன பண்ணுறது? தாங்கிட்டேன். நான் அவர் பேரை கூட இப்பவும் சொல்ல விரும்பலை. நான் உடனே சாந்தனுக்கு மட்டும் அனுப்பிச்சேன் அதை. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. அப்புறம் நேற்று நாங்கள் அது விஷயமா பேசணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யும்போது அல்லது ஒரு கெட்ட காரியத்தை நல்ல விதமாக செய்யும்போது இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு இண்டிவிஜுவலாக யூர் ஆல்ரெடி மோர்னிங் த லாஸ் ஆஃப் சம்மன் லைக் அ ஃபாதர். அவர் தான் ஐ திங்க் விஜய் வரதராஜ் ஸ்டைலில் சொல்லணும்னா பாவம் அவர் ஏதோ பிரச்சனையில் இருக்கார் போல். அதனால் ஐ திங்க் ஸோ எனக்கு பெரிய நிம்மதி வந்து எப்போவுமே தாட் வந்து அந்த நிமிஷத்தில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்பான்டேனியஸாக இருக்கீங்க நீங்கள். ஸ்பான்டேனியஸாக இல்லைன்னா போயிடும் சார் அந்த வேலை, மறுநாள் யோசிச்சு பிரயோஜனம் இல்லைன்ட்டு. உதாரணத்துக்கு இந்த பேடு விஷயம், இந்த போராட்டத்துக்கு நடுவில் சாயங்காலம் ஒரு 8 மணி 7:30 மணி போல் யோசிக்கிறேன். அவருக்கு இந்த மாலையெல்லாம் சாதாரணம் தானே, எல்லாருடைய மரணத்துக்கும் மலர் மாலைகள் வைக்கப்படும். பாக்யராஜ் ஒரு எழுத்தாளர், அவருக்கு என்ன இந்த மலர் மாலைன்னு சொல்லிட்டு ஒரு பேடு வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு A4 ஷீட் நான் பழையபடி அதே மாதிரி அழகாக அடுக்கி அவருடைய கையெழுத்து எடுத்து அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி ஒரு பேனா வச்சு ரெடி பண்ணி இதை கொண்டு போய் அந்த பாடியில் வச்சுன்னா சாந்தனெல்லாம் ஒவ்வொன்று கதறிட்டாப்புல. சார் என்ன சார் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ ஆத்மார்த்தமாக இன்னும் நுழைஞ்சு உள்ளே போகணும். இதுக்கு மேலே என்ன எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. பாரதி ராஜா இறந்தப்பவே மதுரை வரைக்கும் போனேன். அவர் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் தான் நம்மளால் போக முடியுது. அதுக்கப்புறம் அது அவருக்கான இடமாயிடுது. ஆனால் எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் ஒட்டி கடைசியில் பார்த்தீங்கன்னா, கடைசியாக அந்த பாடி அனுப்பும்போது முத்தம் கொடுத்து காலை தொட்டு கும்பிட்டு நம்ம கதறதுக்கு காரணம் இவ்வளோ தான் முடியுமா, இதுக்கு மேலே முடியாதான்ற மாதிரியான ஒரு ஃபீலிங். இப்படி வச்சுட்டேன். காலையில் என்ன யோசிக்கிறேன்னா, மறுபடியும் அந்த வேனில் இதே மறுபடியும் மாலைகள்லாம் போட்டு வைப்பாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பேட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இப்போ இது ராத்திரி 10 மணி இன்ட்டு 4 டைம்ஸ் இந்த A4 சைஸ்லேருந்து 4 டைம்ஸ் பண்ணணும். அதுக்கு அந்த நேரத்தில் உமாசங்கர்னு ஒரு ஆர்ட் டைரக்டரை பிடிச்சி அவர் அந்த கிளிப்பு பண்ண சொல்லி பேடு பண்ணிடலாம். கிளிப்பு பெருசாக பண்ணுறதுங்கிறது ஒரு வேலை. அது ரப்பரில் செய்ய சொல்லி அவ்வளோ பெரிய சைஸ் பேனா செய்ய சொல்லி அதை கொண்டு போய் மறுநாள் அங்கே வச்சு அதோட என்னென்னா நான் அப்படியே கூடவே நடந்து போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தணுங்கிற மாதிரியே ஒரு தோணுது. இது சில பேருக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம். இவன் என்னத்துக்கு இப்போ நான் இனிமேல் பாக்யராஜரை காக்கா பிடிச்சி என்ன பண்ண போகிறேன்? பட் எனக்கு என்னமோ என்னுடைய உணர்வு வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தது. அது இன்னும் தீரவே இல்லை. செல்வமணி சார்ட்ட என்னை காலைல பேசினேன். ரைட்டர்ஸ் அசோசியேஷனில் அவர் வந்து தலைவராக நிற்கிறதுக்குன்னு. எனக்கு என்னென்னா அவரை வந்து தேர்தலே இல்லாமல் தேர்ந்தெடுக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை மதிக்காதீங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் இந்த எலெக்ஷனில் போய் நிற்காதீங்க. தேர்தலில் உங்களுக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். நம்ம தானே இருக்கோம், நம்ம ஒரு 100 பேர் இருப்போம். ஆனால் இன்றைக்கி நான் செல்வமணிகிட்ட என்ன சொன்னேன்னா, நிரந்தர கௌரவ தலைவர் அப்படின்னு ஒரு போஸ்ட், நிரந்தர கௌரவ தலைவர்னு பாக்யராஜருக்கு ஒரு போஸ்ட். அந்த லெட்டரேட்டில் மேலே இருக்கணும். அது 100 வருஷம் ஆனாலும் யார் வேணாலும் தலைவராக தேர்ந்தெடுத்துங்க, அது வேறு விஷயம். நிறைய பேர் நான் இப்போ அவர் இல்லாதனால அந்த இடத்துக்கு நான் வந்து போட்டியிட்டால் நான் என்ன சொல்லுவாங்க, பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற அதுக்காக செய்யலை. இந்த 2-3 நாள் நம்ம செஞ்ச விஷயம். அதனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க. இது மட்டும் செய்யணும்னு கேட்டேன். அவர் வந்து கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டார். அவரே சொல்லியிருப்பார், சின்ன வீடு படத்தில் ஒரு முக்கியமான டயலாக்காக 3 நாள் ஷூட்டிங் நிற்குது. அதில் அந்த ஒய்ஃப் வந்து குண்டாக இருப்பாங்க. அவங்களே இவர் ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுவார். நீ என்ன பிந்து கோஷ் மாதிரி ஒரு நீ வந்து உசிலமணியெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கணும், அது எதுக்கு இவ்வளோ அழகான ஒருத்தனை பார்த்து அப்படிலாம் சொல்லும்போது அந்த ஒய்ஃப் வந்து ஒரு டைலாக் சொல்லணும். 3 நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆகுது. அந்த டைலாக் வரமாட்டேங்குது. யூஸ்வலாக டைரக்டர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஐடியா வச்சுட்டு ஷூட்டிங் போவார். ஃபுல்லாக டைலாக்லாம் வச்சுக்க மாட்டார். ஒரு ஐடியா தான். அந்த சீனில் கணவன் மனைவி இப்படி பேச போகிறாங்கன்ற ஒரு ஐடியா மட்டும் வச்சுருப்பார். அதுக்காக என்ன பண்ணுவார்னா, கேமராமேன்ட்ட அது வந்து விஜயலட்சுமின்னு கேமரா உமன், அந்த விஆர் விஜயலட்சுமி வந்தவுடனே விஜயலட்சுமிகிட்ட அவர் சொல்லுவார், நேராக இங்கேருந்து அம்மா அந்த வீட்டிலேருந்து அந்த ரூமுக்குள்ளே போய் ட்ராலி போட்டு அங்கேருந்து இப்படி வந்து இப்படி சுற்றி அப்படி சுற்றின்னு ஒரு பெரிய ஷாட் சொல்லுவார். அது மூர்த்தி, என்ன மூர்த்தி இப்படி ஒரு ஷாட்டை எப்படி மூர்த்தி, நேற்று எனக்கு சொல்லியிருக்க வேண்டாமா? இல்லை எனக்கே தெரியலங்க சார், இது அதெல்லாம் நீ என்ன பண்ணுவே தெரியாதுமா, நீ அப்படி தான் பண்ணணுன்ட்டு ஓடி வந்து குடியா பேடை எடுத்துகிட்டு வாயா, சீக்கிரம் எழுதிக்கா, டைலாக் எழுதியா அப்படின்னு. அதாவது என்னென்னா டைலாக் வேணும், அவருக்கு இன்னும் ரெடி ஆகலை. இங்கே கேமரா வச்சு ரெடின்ட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை மாதிரி எழுதுனா டைலாக் வந்துருச்சுன்னு வச்சுக்க, என்னம்மா ஏன் இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருக்க, கேமரா கொண்டு வந்தீங்க வையோ, உங்களோட பெரிய பிரச்சனை, ஒரு நல்ல ஷாட் சொன்னால் எடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை
அந்த ஷார்ட் ரெடி சார்னு சொல்லி நமக்கு டயலாக் வரலன்னு வச்சுக்க, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குமா ஆமா. அதுலேருந்து இது வரைக்கும் அப்படியே ட்ராக் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படிலாம் நிறைய நடக்கும். ஒரு 2-3 நாள் கழித்து அப்புறம் ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன், மாமா உங்கள் தோளில் போடுற துண்டு மாதிரி நான் அழகாக இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் உங்கள் காலில் போடுற செருப்பு மாதிரி நான் உபயோகமாக இருப்பேன்ல அப்படின்னு ஒரு டயலாக் சொல்கிறேன். அதை சொல்லி முடிச்ச உடனே அப்படியே கேமரா எங்க இதுதான் டயலாக் அப்படிங்கிறாரு. யார் இதை சொல்கிறாருன்னா, வசனம்னா கிங் இவர் தான் அப்படின்னு சொல்கிற ஒரு மனுஷங்கிட்ட நம்ம போய் ஒரு டயலாக்கை சொல்லி அந்த டயலாக் வந்து வசன ஒத்துழைப்புன்னு சின்ன ஒரு படத்தில் வரும். Wow. என்னுடைய கார்டு அட்லீஸ்ட் மினிமம் எனக்கு முதல் படத்துலேருந்து 3 இடத்துல வரணும். 3 இடத்துல என் பேர் வரணும். நடிகனாக வரணும், டைரக்டராக வரணும், இதில் வசன ஒத்துழைப்புன்னு ஒரு எக்ஸ்ட்ரா கார்டு நான் எழுதி கொடுக்க மாட்டேன், அவர் வாங்கி எழுதுவார். இதெல்லாம் நான் பண்ணுவேன். இதை நான் பண்ணேன்னு யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன். அது வந்து எனக்கு என்ன பெருமைனா, உள்ளுக்குள்ளே எனக்கு தெரியும் நம்ம ஒரு விஷயத்தில் பெட்டர் ஆகிட்ருக்கோம். டைரக்டர் மாதிரி நானும் டைலாக் சொல்ல விரும்புகிறேன். இப்போ மட்டும் இல்லை, நான் பாலகுரு சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது பாக்யராஜ் சார் வந்து பாலகுரு சார் மூலமாக தான் பாரதி ராஜாட்ட போய் சேர்ந்தார். அவர் கன்னிப்பருவத்தில் பண்ணவர். அவரு அடிக்கடி என்ன சொல்லுவானா, நீ ராஜன் மாதிரி திங்க் பண்ணுறியா, பாக்யராஜன் சொல்ல மாட்டார், ராஜன் தான் சொல்லுவார். ராஜன். ஆமாம், நீ ராஜன் மாதிரி திங்க் பண்ணுறியா, நீ ஒரு நாளைக்கு ராஜன் மாதிரி வரும், அவ்வளோதான், இதை விட வேறு என்ன இருக்குது எனக்கு அப்படின்னு நிறைய கனெக்ட் இருக்குது. அப்புறம் நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆனது ஆக்ரி ராஸ் தான் அந்த டைமில். அப்போ என்னாச்சுன்னா, ஸ்கிரிப்ட் ரெடி, கைதியின் டைரிக்காக எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் ரெடி. இப்போ போனால் நம்ம அந்த படத்தை எப்படி எடுக்கணுங்கிறது மட்டும்தான் டைரக்டரோட கவனம். அப்போ நான் கூட சேர்ந்து ஒரு நாள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டு. டைரக்டர் எப்போவுமே டாய்லெட் போனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். வழக்கமாக இவ்வளோ புக் எடுத்துகிட்டு போவார். அல்லது அன்றைக்கி பெரிய சீன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஒரு வரத்துக்கு. அப்படிலாம் வந்தார். ஒரு 11 மணி போல் அப்படி வந்துட்டு, அந்த ஷாட் எப்படி இருக்குன்னு பாரு, எங்கள் அமிதாப் இப்படி வருவார், அவர் ஏதோ டைலாக் பேசுவார். அப்படி பேன் பண்ணோம்னா ஓல்டு அமிதாப் அங்கே நின்றுட்டுருப்பார். நான் வந்து ஓகே சார், என்னையா ஓகேன்ற, எப்படி எடுக்கிறது, எங்கள் அமிதாப் பேசிகிட்டு இருக்காரியா, அதே ஷாட்டில் இப்படி பார்த்தா ஓல்டு அமிதாப் இப்படி நின்றுட்டுருக்காரு, எப்படி எடுக்கிறது, தெரியும் சார். என்ன தெரியும் அப்படின்னா, இல்லை சார் இப்படி எடுப்போம், கேமரா பேன் பண்ணி விட்ருவோம், திரும்ப மறுபடியும் ரீபேன் பண்ணோம்னா இங்கே ஒரு மேக்கப் மாற்றிட்டு வருவார், இன்பிட்வீனில் கட் பண்ணி ஜாயின் பண்ணுவோம். கையில் இந்த படம் தூக்கி போட்டார். போயா மயிர், என்ன அது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு டாய்லெட்டில் உட்காந்து யோசனை பண்ணிட்டு வரேன், நீ என்ன இவ்வளோ சட்டுன்னு சொல்கிற, இது எப்படி உனக்கு தெரியும்னு. இல்லை சார், நான் முதல்ல ஒர்க் பண்ணதே வேடிக்கை மனிதர்கள்னு ஒரு படம் சார், பாலகுரு சார் படம், அது டூயல் ரோல் தான், அதனால் எனக்கு இந்த டெக்னிக் தெரியும் சார். சரி, அவர் வழக்கமாக அவருக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்கும்ல, சரி அப்படின்னு. அதில் கூட ரஜினி சார் நடித்த அந்த படம் நான் சிகப்பு மனிதன், அதில் அதே மாதிரி அதே ஏவிஎம்மில் போலீஸ் ஸ்டேஷன் செட்டு. அதில் வந்து ஒரு டயலாக் வந்து சொல்கிறேன், நான் வேர்க்கடலை சாப்பிட்றேன்றதுக்காக நான் மகாத்மா காந்தி மாதிரி சாத்வீகமெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டயலாக். இவர் வேர்க்கடலை சாப்பிட்டுட்டே இருப்பார் அந்த கேரக்டர். வேர்க்கடலை சாப்பிட்றேன்றதுக்காக நான் மகாத்மா காந்தி மாதிரிலாம் இருக்க மாட்டேன் ஒரு டயலாக். அதெல்லாம் ஷார்ட் முடிஞ்ச உடனே நான் போய் சொல்கிறேன். அதாவது அந்த ஷார்ட் எடுத்துட்டாங்க, வேறு ஏதோ ஒன்று எடுத்துட்டாங்க. நான் சார் இந்த இடத்துல இப்படி சொல்லலாமா, ஐயோ நல்லா இருக்கியா, கேமரா எடுத்துகிட்டு போய், அதெல்லாம் ஈகோலாம் பார்க்க மாட்டார், அப்படியே கேமரா எடுத்து வந்து வச்சு எடுப்பார். இப்படி அப்புறம் சில டைரக்டர்ஸ்க்கு என்ன கோபம் வரும்னா, இதை போய் நான் சாயங்காலமே, ஒரு பாக்யராஜ் பெரிய வசனகர்த்தான்றீங்க, வசனமே நான் தான் சொல்கிறேன், இது மாதிரி நிறைய பேர் அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க, நம்மக்கிட்டே நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. அப்படி நான் எப்போவுமே பேசினது இல்லைன்றதுனால அவருக்கு அது ஒரு அவராக கூப்பிட்டு சொல்லுவார், இந்த டைலாக் வந்து இவர் சொன்னது அப்படின்னு சொல்லுவார். அப்படி அதில் ஒரு பியூட்டிஃபுல் சீன் ஒன்று இருக்குது. கைதியின் டைரி டைமில் கமல் சார் வந்து ஜெயிலேருந்து வருவார். தன்னுடைய மனைவியை வந்து ஒரு இடத்துல புதைச்சிட்டு அந்த இடத்துல மேரின்னு ஒரு எழுத்து இருக்கும். அவர் வந்து பார்ப்பார், பார்த்துட்டு மனசுக்குள்ளே அவரோட பையன் இப்போ என்னவா இருப்பான்லாம் யோசிக்கிற இடத்துல அங்கே ஒரு சீன் இருக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, சார் அந்த மேரின்ற இடத்து மேலே எழுத்து மேலே நிறைய அந்த மேலே இருக்க மரத்தில் அந்த இலைகள்லாம் காஞ்சி இலைகள் கிடக்கு. யாருக்கு எதிர்க்க சொன்னேன்னா, பாரதி ராஜா சார் உட்காந்துருக்காரு, இந்த பக்கத்தில் பாக்யராஜ் சார் உட்காந்துருக்காரு, சருகுகள்லாம் இருக்குது. அப்போ நான் வந்து கமல் சார் வந்து அதை இப்படி தொடச்சா அந்த மேரின்ற எழுத்து மேலே இருக்கிற சருகுகளை அப்படி வருவார். அப்படியே சூப்பர் இம்போஸ் பண்ணி ராதாவோட ஃபேஸை போட்டு ராதாவோட ஃபேஸோட கண்களில் இருக்க கண்ணீரை துடைக்கிற மாதிரி அப்படி இருந்தால் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டேன். உடனே இந்த தலகாணி எடுத்து ஓங்கி அடித்தார். ஒரு கெட்ட வார்த்தை, நம்ம ஏற்கனவே ஒன்று சொன்னதை கட் பண்ணலாமான்னு பேசணும். இல்லை, இது என்ன கெட்ட வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கிறது எனக்கு ஆர்வம் இருக்கு. நான் சொல்கிறேன், அடிச்சு யோ என்னையா இப்படி ஒரு சீன் சூப்பராக பண்ணுறது சொல்கிறான். அவருக்கு எப்பவுமே ஒரு சீன் வந்துருச்சுன்னா போதும், பயங்கர சந்தோஷம், ஏஞ்சி போயிடுவார், அதுக்கு மேலே அவர் இருக்க மாட்டார். நான் கலங்கி போயிட்டேன். முதல்ல அவர் கோமா ஏதோ சொல்கிறாரு போல இருக்குது, என்ன நடுவில் சீன் சொல்லிட்டு அப்படின்னு ஏதோ சொல்கிறாரு போல. ஏன்னா அதுக்கு முன்னாடி சச்சான்னு ஒரு ஆள் இருக்கார், சந்திரசேகர்னு அவர்கிட்ட இருந்தவர். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு சில மாதமாக ட்ரை பண்ணி சீன் சொல்கிறதுக்கு
பாரதி ராஜானா அவ்வளோ பயம். ஒரு நாளைக்கு வந்து இப்படி முன்னாடி வந்து உட்காந்தாப்புல, என்னையா இல்லை சார் சார் அப்படின்ட்டார். அவ்வளோதான், சீன் சொல்லவே இல்லை. இந்த மிரட்டல் எல்லாருக்கும் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு மட்டும் நான் சொன்னோடனே அப்புறம் எங்கள் டைரக்டர் சொன்னார், பரவாயில்லையா, எனக்கு பரவாயில்ல, பட் டைரக்டரே இம்ப்ரெஸ் ஆகிட்டார்ல அப்படின்னு. ஏன்னா இதே உங்களுக்கான ஃபீலிங் அவருக்கு அவரோட இருக்கும்ல. ஆமாம் அப்படின்னு சொல்ற அவர் இந்த மாதிரி 100 சீன் சொல்லி மிரட்டி அவரை காலி பண்ணிட்டு தான் இல்லாம ஷூட்டிங் போக முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு தான் புதிய வார்ப்புகளில் பாரதி ராஜா இவர் ஹீரோ ஆக்குனது. நான் அடிக்கடி சொல்லுவேன், செல்ஃபிஷாக தான் சில விஷயங்களை செய்வாங்க. பாக்யராஜ் சாரை ஹீரோ ஆக்கணுங்கிறது இல்லை பாரதி ராஜா சாருடைய எண்ணம். ஏன்னா அவருடைய ட்ராவலிங்க்கு ஒருத்தர் தேவைப்படுறாரு. அவர் வந்து பாக்யராஜா இருக்கார், அண்டர்ஸ்டாண்டிங். இவர் என்ன நினைக்கிறாரோ அப்படியே டயலாக் இதெல்லாம். ஸோ இது நடந்தது. இது நடந்து முடிஞ்சோடனே பயங்கர சந்தோஷம் எனக்கு. இப்போ நான் வந்து சில படத்துக்கு கோடிக்கணக்கான ரூபா சம்பளம் வாங்குறேன், இப்போவும் வாங்குறேன், நிறைய கோடிகளை பார்த்துட்டேன், எல்லாமே பார்த்துட்டேன். ஆனால் அந்த சந்தோஷம் இப்பவும் கிடைக்காது எனக்கு அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நடந்தது. பட் கைதின் டேரில் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடந்ததுன்னா, பாரதி ராஜா வந்து அந்த சீன்ஸை ஷூட் பண்ணவே கிடையாது. எந்த டூயல் ரோல் சீன்ஸ் வருதோ அது எதுவுமே காம்பினேஷனாக வர சீன் எடுக்கல. அவருக்கும் கமல் சாருக்கும் அந்த தகராறு எடுக்கல. அதில் நின்று போச்சு அந்த சீனு. இது அப்படியே நடந்து ஆக்கிரி ராஸ்தா வரும்போது போடுறா மறுபடியும் நான் டைரக்டர்கிட்ட மெதுவாக ஞாபகப்படுத்துகிறேன். ஞாபகம் இருக்குது அப்படின்னாரு. அகைன் மறுபடியும் ஏவிஎம்மில் ஷூட்டிங்கு. அதுக்கு அமிதாப் தேவையில்லை. அமிதாவோட கைக்கு வந்து என்னுடைய கேமராமேன் ராஜ்பிரீத்னு ஒருத்தர், அவர் கையும் அப்படி தான் இருக்கும், அவரும் உயரமானவர். அவருக்கு அமிதாவோட கோட்டை போட்டு ஜெயபிரதா வச்சு எடுக்கணும் அந்த ஷாட்டை. இங்கே ஜெயபிரதா அது 12:45 1 மணி ஆகிடுச்சு. டைரக்டர் என்ன சொன்னான்னா, அந்த ஷாட் நீ எடுத்துக்கியான்னு போயிட்டார். அந்த கண்ணை துடைக்கிற ஷாட்டு நீ எடுன்ட்டார். நான் நேற்றே சொல்லி வச்சுருந்தேன் அந்த கோட்டை எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு. இப்போ போய் ரெடியான்னு போய் கேட்டால் கோட்டு வரல. வள்ளூர் கோட்டத்தில் இருக்குது அந்த கோட்டு. உடனே அவங்க ஜெயபிரதாட்ட அவங்க ஏதோ ஒரு பதட்டத்தில் இருக்காங்க, போகணுன்றாங்க. அப்புறம் நான் ப்ளீஸ் மேடம்ன்றேன். எங்கேருந்து வள்ளூர் கோட்டத்துலேருந்து இங்கே வரதுக்குள்ளே அவங்க ரொம்ப இரிட்டேட் ஆகி, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ், இங்கே அவரை கூப்பிடுங்கன்னு கூப்பிட்டு என்னை கண்டபடி திட்டுறாங்க. அப்புறம் அந்த மேக்கப் மேன் வந்து சொல்கிறாரு, இல்லை சார் இன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத இந்த நேரத்தில் அவங்க இரிட்டேட் பண்ணி தான் பேசுவாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் நான் வந்து குளோபு சுற்றுதில் ஏவிஎம் அது கீழே போய் நின்றுட்டுருக்கேன் நான் அந்த ட்ரெஸ்ஸு வரத்துக்காக. ட்ரெஸ்ஸு வந்தோடனே அதே வண்டியில் உள்ளே வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு ஓடி வரேன், கையில் எடுத்துகிட்டு ஓடி வந்து அதை போட்டு அந்த ஷாட்டை எடுத்தாச்சு. சூப்பர் இம்போஸ் பண்ணியாச்சு, போட்டாச்சு. மேனா தேட்டரில் ரிவ்யூ. கமல் சார் படம் பார்க்குறாரு. படம் பார்த்துட்டு வெளியில் போகும்போது பாக்யராஜ் சார் நிற்கிறார், அவருக்கு பின்னாடி நான் நின்றுட்டுருக்கேன். கமல் சார் சொல்கிறார், இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஷாட்டு, அந்த அப்படி வைப் பண்ணுறீங்களே அது வந்து தமிழில் இல்லாத ஒரு விஷயம், சூப்பர் அப்படின்னாரு. எங்கள் டேரக்டர் ஒன்றுமே சொல்லல. எனக்கு அப்படியே சந்தோஷம். அடுத்த நாள் ரஜினி சார் படம் பார்க்குறாரு. ரஜினி சார் படம் பார்த்துட்டு அதே ஷாட்டை சொல்கிறாரு. அந்த படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஷாட்டு தான். யோசிச்சு பாருங்கள், இதுக்கு மேலே நான் என்ன சாதிக்கணும்? இதை விட பெரிய சாதனை வேறு ஒன்றுமே இருக்க முடியாது. ஸோ இப்படி நான் அவரோட ரொம்ப ரொம்ப டைட்டாக க்ளோஸாக அப்படியே ரொம்ப நெருங்கிவிட்டேன். இப்போ கூட நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பு 2 இருக்குது. இது வந்து கண்டினியூட்டி இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி எடுக்கும்போது இந்த 2 கப்பு இல்லை, இப்போ இருக்குல்ல. எங்கள் டைரக்டர் போய் இதை சொன்னோன்னு வச்சிங்களேன், சார் அந்த சீனில் வந்து அந்த கப்பு அங்கே இல்லை சார், இப்போ அங்கே இருக்குது அப்படின்னா அதை கேட்கவே மாட்டார். அந்த கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸை அவர் கவலையே பட மாட்டார். அவர் என்ன சொல்லுவான்னா, நம்ம 2 பேரும் பேசுகிறதுல சுவாரஸ்யம் இல்லைன்னா தான் அவன் பின்னாடி இருக்க கப்பை கவனிப்பான். அவன் கப்பை கவனிக்கிறான்னா டெஃபினட்டாக நம்ம பேசுறது அந்த மாதிரி தான். இப்போ அந்த கப்பை பற்றி அவனா கவனத்துக்கு வந்ததுன்னா கூட நம்ம பேசுகிறது சுவாரஸ்யமாக இல்லைன்ற மாதிரி ஆகிடும். பாருங்கள், எனக்கு எல்லா உதாரணத்துக்கும் அவரே தான் அங்கே வருவார். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். சீன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா எதுக்காக கண்டினியூட்டி கவனிப்பார்? இதுக்காக சில சீனில் என்ன பண்ணுவார்னா, வேணும்னு அதை மாற்றிலாம் வைப்பார். இப்போ யாராவது கவனிக்கிறாங்களா பாரு அது அப்படிலாம் சொல்லுவார். அவரோட லெகசியை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி அவரோட நீங்கள் பல வருஷமாக ட்ராவல் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. இஃப் அட் ஆல் அவரோட ரைட்டிங் டெக்னிக்ஸை நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப்பாக எடுத்தால் தட் வில் பி த பிக்கெஸ்ட் கிவிங் இட் பேக் டு த ஃபிலிம் கம்யூனிட்டி. லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் லுக் அப் டு யூ இன் அ வே. அவன் ஹவுஸ்ஃபுல்லாக பார்த்து இன்னி வரைக்கும் ஒரு மாதிரி பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருப்பான். ஒரு பர்ஃபார்மராக அந்த படத்தை பார்த்து நான் என்ன மாதிரி இன்னொரு பல பேர் யாரா இதுன்னு இன்னும் ஒரு ஆச்சரியத்தில். ஒரு மேடையில் நீங்கள் தான் முருங்கக்காய் தலைப்பு, அதுக்கு அதை வச்சு ஒரு தலைப்பு வச்சு நீங்கள் என்ன படம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முருகக்கான்றது படம் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு. அப்போ தான் அவர் சொன்னார், சில விஷயங்களில் வந்து நம்மளை விட கொஞ்சம் விசேஷமான ஆள் அப்படின்னு சொன்னார். அப்படிலாம் அது ரொம்ப பெருமதிப்படுவார். நேற்று கூட பூர்ணிமா மேடம், நேற்று போய் அங்கே தான் உட்காந்துருந்தேன். பூர்ணிமா மேடம் சொன்னாங்க, அவன் வந்து டைரெக்டாகவும் திங்க் பண்ணுவான், கொஞ்சம் குறுக்கு வழியிலையும் திங்க் பண்ணுவான். அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவனை கேட்டு செய்யுங்க. பாரதி ராஜாவுக்கு ஒரு நினைவஞ்சலி செய்யணும் அப்படின்னு பேசும்போது என்ன பேசினாலும் பார்த்திபனை கூப்பிட்ருங்க, பார்த்திபன்ட்டு அந்த வேலையை விட்டுருங்க, அவர் தான் வந்து அவன் தான் அதை கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணுவான் அப்படின்னு சொன்னவருக்கு இப்போ நம்ம நினைவாஞ்சலி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சடனாக. அவரோட சும்மா இது வந்து
கேள்வி பதில்லாம் இல்லை, பட் அவரோட என்ன படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? உருக்கை ஓசை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அவருடைய 2வது படம். சூரலாத சித்திரங்கள் ரொம்ப ஒரு சீரியஸ் ஃபில்மாக இருந்தது, பட் உருக்கை ஓசை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு பிடிக்காத படம் அந்த 7 நாட்கள், அதோட கிளைமேக்ஸு. வாவ். அதையே நான் அவர்கிட்ட சொல்லி, சரி, இப்போ நம்ம தளபதி மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் என்ன அது கிளைமேக்ஸ் வச்சுருப்பீங்க? இல்லை, எனக்கு வந்து அது ரொம்ப ஹம்பக்காக தெரிஞ்சது. அதாவது இவன் தான் நான் காதலித்தேன், இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு விஷம் குடிக்கிற ஒரு பெண். இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த குழந்தையோட பழகிறதும் அந்த கணவனுடைய விஷயங்கள் என்ன பண்ணாலும் டுவேட் சாங்லாம் இருக்குது செகண்ட் ஹாஃபில். நான் வந்து அந்த டுவேட் சாங் ரிமூவ் பண்ணியிருப்பேன். டுவேட் சாங் கொஞ்சம் செக்ஸியாக, அவர் வழக்கமே அவர் கொஞ்சம் செக்ஸியாக எடுப்பார். அவர் மடியில் படுத்து அம்பிகாவை பார்க்குற மாதிரிலாம் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதை எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் அந்த கணவனை வந்து காதலனை கூப்பிட்டு வந்து நிற்கிறாப்புல. இப்போது எனக்கு என்னென்னா, இப்போ இவருடைய ப்ரில்லியண்ட்டான டயலாக்ல ஜெயிக்கிறாரு. ஒரு 20ஆம் நூற்றாண்டில் ஒரு மனைவி வேணால் காதலி ஆகலாம், காதலி வந்து கணவன் ஆக முடியும், ஏதோ ஒரு டயலாக்லாம் பேசுகிறாரே தவிர அந்த பெண் வந்து அவனை ஏற்றுக்கிறதுல என்ன ப்ராப்ளம்? தாலியை கழட்டி கொடு அப்படின்னா, தாலியை கழட்டும் போது ஒரு மியூசிக் வேணும் அப்படி போய் அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. என்ன காமெடி இது? ஏன் மனசுக்கு விரும்பணும்னோட ஏன் வாழக்கூடாது? அது ஏன் அவர் தான் புதிய வார்ப்புகளில் வந்து அப்படி ஒரு சீனை வச்சுருப்பார். ஆனால் நான் சொல்கிறது இது வந்து எனக்கு முரணாக தெரிஞ்ச விஷயம், ஆனால் அதை வச்சு அவர் ஜெயிச்சிருக்காரு. அதுதான் அங்கே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் வந்து அது. ஆனால் நான் அது பிடிக்கல சார், அந்த படத்தோட எண்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு. பட் வேற உருகை ஓசை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்லுவேன். அதனால் நான் எந்த பிடிச்ச படம்னு சொல்கிறேன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஒரு தகுதி இருக்குது. அது ஒரு கவிதை மாதிரியான ஒரு படம். அவன் ஊமையாக இருக்கும்போது பேச ஆசைப்பட்டான், இப்போது அவன் பேச்சு வந்ததுக்கப்புறம் கூட ஊமையாகவே இருக்க ஆசைப்பட்றான். ஏன்னா தான் காதலிச்ச பொண்ணோட கணவன் வந்திருப்பாங்க கிளைமேக்ஸில். இப்போ வந்து அவர் பேச்சு வரும்னே யாருக்கும் சொல்லாமல் சைலண்ட்டாக அப்படியே போயிடுவார். அது அப்படியே ஹாண்டிங்கான ஒரு பொயட்டிக்கான ஹாண்டிங்கான கவிதை அது. ஸோ எஸ், தியேட்டர்லலாம் அவரோட படங்கள் அவர் சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பயங்கரமாக ஏவிஎம் ராஜேஸ்வரியில் முந்தானே முடிச்சு பார்த்துட்டு, இல்லை ஆரம்பத்துலேருந்து எனக்கு ரொம்ப கோபம் பொறாமரியாக பார்த்தேன் நான். 16 வயதில் வந்து கிடைக்க போனவர்களை கழுதையை பிடிச்சிட்டு ஏதோ நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சிகப்பு ரோஜாக்கள் வந்து கமல் சாரோட காம்பினேஷனில் ஒரு சர்வராக வராரு, இவர் வராரு பயங்கரமாக. அப்புறம் அடுத்த படம் பார்த்தா புதிய வார்ப்புகள், வான் மேகங்களேன்னு பாட்டு பாடுறாரு. என்னோட சேர்ந்து இருந்தவருங்க இவர் போய் பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காருன்னு கடுப்பாரு நான். தூரல் நின்று போச்சில் வந்து கம்பு சுற்றுறாரு, என்ன அது. அப்புறம் டார்லிங் அழகாயிட்டாரு, தூரல் நின்று போச்செல்லாம் அழகாயிட்டாரு. எனக்கு என்னென்னா கான்ஃபிடென்ஸ் லெவல் வேறையாக இருக்குது. இவர் இப்படி பண்ணுறாருன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஆனால் பார்த்தா நான் மூக்கூடப்பட்டு வந்துகிட்டு இருக்கேன், எங்கே போனாலும் திரும்பி வரேன், அசிங்கப்படுறேன், அவமானப்படுறேன், கேவலப்படுறேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நான் முடிவு பண்ணேன், நான் இனிமேல் நடிக்க ட்ரை பண்ணக்கூடாது. அவர் எப்படி நடிக்கணும்னு வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராகி ஹீரோ ஆகிட்டாரோ, நானும் அதே ரூட்டில் போகணுன்ட்டு அதுக்கப்புறம் தான் நான் அவரை போய் பார்த்து, சார் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு போய் நின்னேன். அந்த நாள் தான் என் வாழ்க்கையை, நான் சொன்னேன் 6000 ரூபாய் சம்பளத்துலேருந்து 300 ரூபாய் சம்பளத்துக்கு அந்த ஒரு டிசிஷன் வந்து என்னை இன்றைக்கி பென்ஸ் காரில் வர வச்சுருக்கு. அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் குழம்பு இருந்தேன்னு வச்சுங்களேன், இருக்கிறதுலேயே அதிக சம்பளம் வாங்குகிற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருப்பேன், இல்லாட்டி அதிக சம்பளம் வாங்குகிற ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருப்பேனே தவிர நான் டைரக்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் சொல்லுவார், நீ எப்படி இருந்தாலும் டைரக்டராக இருப்பேன், என்கிட்ட இல்லாட்டியும் ஆயிருப்பேன். அது வேறு கதை, எனக்கு தெரியாது, அந்த கதை எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கதையில் ஹீரோ வந்து டைரக்டர். ஸோ அப்படி அவருடைய நினைவுகள் வந்து கடைசி வரைக்கும் என்னோட இருக்கிறார். Book your next holiday at Grand Royal Tours. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream.